ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பெயின் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் தம்பியை உரிக்க போகிறோம் ரெண்டா. சரிங்களா, இது வந்து புது சேனலு, எல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ். சரி, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என் தம்பியை யாரெல்லாம் நான் அடிப்பேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே, சரி, இப்போ வீடியோவில் தான் போகிறோம். இருங்க, டவுன்லோட் ஆகின்னு இருக்குது. டவுன்லோட் ஆயிடுச்சு இருங்க. வந்துச்சு. இப்போ வந்து நம்ம உட்பேக்கிறோம் டபுள் பரில் டெசர்ட்டிக்கில் எடுத்துக்கலாம். அவரம் ஸ்ட்ரைட்டாக ஏறிவே என் தம்பியை ஊருன்னு உரிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே வால் போட்டு தான் போகிறோம். இப்போ தான் ஒரிஜினல் மேட்ச்சு ஸ்டார்ட்டு கைஸ். சரி, ஓகே, இப்போ வந்து என் தம்பியை தான் அடிக்க ஓடிட்டுருக்கிறேன். க்ளோவால் போட்டு ஏறணும். ஆமாம், க்ளோவால் போனோம்னா என் தம்பி என்னை உரிச்சு கட்டுருவாங்க கைஸ். இப்போ நின்று இருக்கான். சரி அடிக்க வேணாம் சொல்லிட்டேன் என் தம்பியே. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே வந்தான் கேம் உள்ளே. அவனுக்கு அப்போ தான் லேட்டாக தான் வந்தது. நெட்ஒர்க் இஷ்யூ அவன் கேட்டால் சொல்கிறேன். அப்படி நான் க்ளோவால் போட்டோன்னே வச்சுருப்பேன். அவங்களுக்கு தெரியுதா? அது எப்படி ஆச்சானே தெரில. கிளிச் ஃபயர், ஃப்ரீ ஃபயரில் கிளிச் ஃபயர். சரிப்பா, அவனை வந்து அப்படி நம்புகிறாங்க. சரி, நான் வந்து ஆச்சு அப்படின்றான். நான் தானே ஆச்சு அப்படி சொல்கிறேன் என்கிட்ட வந்து வைத்தியக்காரன். சரி, இப்போ வந்து அவனும் ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. அவன் சேனல் பேர் அவனே சொல்லுவான், கேமிங் வித் சுகுணா. சரி, ஓகே, அவன் சுக்குனா படத்தில் போடுறதுனால சுக்குனா தான் வைக்கணும்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, இப்போ மண்டையை பொழக்கலாம் அப்படி சொன்னேன். அவன் தான் என் மண்டையை பாருங்க. எந்த மேட்சும் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் நம்பலனா. இப்போ நான் அப்படி போய் இப்படி க்ளோவால் போட்டு 2 தடவை மேடி சுற்றிடுவேன். ஓகேங்களா, இன்னும் போட்டுருவேன். போட்டவன் அடிக்கும்போது இப்போ தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அஷ்டானா கீழே விழுந்துருவேன். இப்போ வந்து ஓடி எகிரி குச்சி சீன் போட்டுருந்தேன். அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு. நான் தோற்றுருவேன்னு நினச்சேன், ஆனால் தோக்கலை காய்ஸ். எப்படின்னு எனக்கே தெரில. 2 தடவை வச்சுருவாங்க. இப்போ நான் சும்மா ஓப்பனில் தான் ஏறுவேன், அப்பயும் வச்சுட்டான். எனக்கு அப்படியே ஒரே துன்பங்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன பண்ணுறது? தம்பியாக போயிட்டான், நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவனால். ஓகேங்களா, சரி, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். புதுசாக வந்திருக்க சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, ப்ளீஸ், உங்கள் சப்போர்ட் முக்கியம் கைஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா அந்த மாதிரி நான் டெய்லியும் தான் வீடியோ போடுவேன். டெய்லியும் என்ன போகிற வீடியோ இதுக்கெலாம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். இப்போ நான் பேசின்னு இருக்க கேப்லேயே 4 ரவுண்டு அடிச்சிருப்பான். அடிச்சு வண்டி உடச்சிருவான். இந்த ரவுண்டாக வந்தால் ஜெயிப்பான். ஓகேங்களா, நான் ஏறி போவேன் க்ளோவால் போட்டு. அவன் ஓடி போவான். ஏன்னா நான் வந்து உட்பேக்கரோட டபுள் வரல ரொம்ப நல்லா விளாடுவேன். திருப்பி ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி ஏறுவேன். இந்த நேரம் பார்த்து நெட்டு கொஞ்சம் குறைஞ்சிருமோ. நான் க்ளோவால் எங்கேருந்து போட்டு தான் இருப்பேன், அது ஒழுங்காக வராது. இப்போ நான் ரிட்டன் போட்டு ஏறுவேனா பக்காவாக போவேன். இப்போ பாருங்கள், எப்படி இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓரியன் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஓரியன் போட்டு நீ கிட்டே போகிறேன், எகிரி அடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு அடிச்சு மண்டையை ஓப்பன் தான். அவன் மண்டையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வடக்காய் எமௌண்ட் போட்டேன். அவன் செம்ம காண்டாயிட்டாங்க. இப்போ வந்து அடிச்சிருவான். ஒரு மேட்ச் எப்படி அடிப்பானே தெரியாது. இது எவ்வளோ கிட்ட எடுத்து பார்த்தீங்களா? இந்த மேட்ச் நான் தான் அடிப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மேட்ச் நான் தான் அடிப்பேன். எமௌண்ட்டு போட்டோன்னே செம்ம காண்டாய் அடிச்சுட்டு சிரிக்கிறேன். என் பக்கத்துலேயே சிரிச்சுனே இருக்கிறான். ஆனால் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகே, சரிங்களா, இப்போ நான் 2வது வந்து க்ளோவால்லாம் போட்டு இருக்குவேன். கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டு அடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போவேன் கிட்ட. அவனால் நான் வந்து டபுள் பால் எப்படி ஆடுவேன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் திமிராக வந்துருந்தான். ஆனால் அவன் அதேமாரி வந்து அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் அடிச்சா 70 தான் போச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் அமௌண்ட் போட்டேன், திருப்பி வணக்கம் அமௌண்ட் போட்டேன். அத்தனை அமௌண்ட் இருந்தால் நான் வணக்கம் அமௌண்ட் தான் போட்டேன். ஏன்னா அவனுக்கு அதுதான் காட்டும். அவன் சில எலமெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணல, அதனால தான். இப்போ ரிட்டர்ன் வந்து க்ளோவால் போட்டு உட்பேக்கில் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உட்காந்து அடிப்போம் அப்படி சொல்லிட்டு வச்சேன். உட்கார பட்டன் கையே போல கைஸ். அப்போ எனக்கு அந்த டைமில் பட்டுன்னு. ஆனால் உட்காந்து ஒரு மேட்ச் உட்காருவேன். நான் அடிச்சேன்னு டவுட்டு தான். இப்போ நான் இதில் நின்று அடிச்சிட்டேன்னா அடிச்சுட்டு ஷேர் போட்டு உட்கார அமௌண்ட் போடுவேன். அந்த ஷேர் போட்டு உட்கார அமௌண்ட்டு. இப்போ ரிட்டன் மேட்ச் வந்துன்னு நான் தான் ஜெயிப்பேன்னு போனேன். இப்போது வந்து 15 நிமிஷம் அடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு டொம்மல் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மேட்ச் சரியான கம்பேக் கைஸ். பார்த்தீங்களா எப்படி கம்பேக் கொடுக்குறேன்.
நான் ஜெயிப்பனா தோப்பனான்றது கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் புரியும். இது வந்து அவன் மேலே வந்து கரெக்டாக லாக்கே ஆகாது. பாருங்க நான் எவ்வளோ க்ளோவல் போட்டோம் போல் பார்த்தீங்களா. எனக்கு ஆனால் நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுச்சு ஒரு செகண்ட் பட்டுன்னு. இப்போ திருப்பி பார்த்தீங்களா க்ளோவல் எத்தனை தடவை போட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து அவன் மேலே கொஞ்சம் நேரம் லாக்கே ஆகாதா. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெம்பா அடிப்பேன். தெம்பா அடிச்சுட்டேன் டம்மா லாஸ்ட்டு சந்தோஷப்பட்டுன்னு ஓடிட்டு இருந்தேன். அப்போ எமௌண்ட்டு போட்டேனா இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த எமௌண்ட்டு போட்டது. நான் ஓடினே ஓகேங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து கரெக்டாக இது க்ளோவால் போட்டவனை அடிக்கலான்னு பார்த்தேன் ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக மிஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு செம்ம காண்டாகுது அப்படியே. இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா சிரவண ஐடி. இதில் வந்து பெய்ட் பண்டல் வந்து நிறைய பண்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த பேசினா இருக்குது அவ்வளோ ஒஸ்ட்டாக மண்டே. இப்போ இந்த மேட்ச் இந்த ரவுண்டு வந்து பக்காவாக ஆடிடுவோம் பாருங்கள். இப்போ நான் தைரியமாக ஏறினே இருந்தேன். க்ளோவால் வந்து சும்மா போட்டேன் யூஸாக தான் பார்க்க. திடீர்னு நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுது. அதனால் இப்போ உக்காந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிகள். நான் உக்காந்தே அடிச்சிட்டேன். நான் அடிக்க மாட்டேன்னு நினச்சேன் கைஸ், ஆனால் அடிச்சிருக்கேன். எனக்கே டவுட்டு தான் எப்படிடா அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து திருப்பியும் க்ளோவாலாம் போட்டுக்கிட்டு ஏறேன். ஏறிட்டேன் ரொம்ப கிட்ட. இப்போ வந்து நான் ரிட்டன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் போட்டு திருப்பியும் 2 க்ளோவால் போட்டு இப்போ தூக்கி அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இப்போ நான் டெசர்ட்டிக்கிலே ஒஸ்ட்டேன் மண்டையை. அவ்வளோதான் இந்த மேட்ச்சு ஓகேங்களா. நல்லா ஆடி இருப்பேன் நம்புகிறேன். சரி மறக்காமல் நல்லா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது. நான் தொடர்ந்து வீடியோலாம் போடுவேன். பாய் ஃப்ரம் பெயின் தமிழ் கேமிங். பாய். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம். பாய்.